ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கலமாஸ் கிச்சனில் கோழித்தோட எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இன்றைக்கி கலமாஸ் கிச்சனில் நம்ம மிளகு கோழித்தோடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 4 கோழித்தோடை எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து உப்பு, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு பரட்டிக்கங்க. இந்த சந்தில் எல்லா பக்கம் போகிற மாதிரி வச்சுக்கங்க. பரட்டினதுக்கப்புறம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கங்க. இது வந்து நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ 20 நிமிஷம் சிக்கன் வெந்துடுச்சு. இப்போ வெந்துருச்சு இல்லையான்னு ஃபோக் விட்டு பாருங்கள். நல்லா உள்ளே போகுது. அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிருங்க. இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாக வடித்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. குழந்தைக்கு சூப்பு மாதிரி அப்படியே போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க குடிச்சுப்பாங்க. இப்போ இதை வடித்த பீஸில் ஒவ்வொரு கேப்லேயுமே மிளகு வந்து நல்லா எல்லா பக்கம் வர மாதிரி பண்ணிக்கோங்க. மிளகு எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டு. இப்போ இது வந்து எல்லா கேப்லேயுமே எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி இங்கே பாருங்கள். ஒரு கேப் விடாமல் எல்லா கேப்லேயுமே போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் காய விட்டுருங்க. இது வந்து 10 மினிட்ஸ் ஆச்சு. ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொரிக்கலாம். அதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். கூட 2-3 பூண்டு, அதை வந்து தட்டி எடுத்துக்கிறேன். 4 கருவேப்பிலை. இது நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெயில் பொரிக்க வச்சுருங்க. அப்போ ஒரு மணமாக இருக்கும். இது லைட்டாக பொரிஞ்சோன்னே 2 லெக் பீஸ் எடுத்து அப்படியே உள்ளே போடுங்க. அந்த பூண்டோட ஸ்மெல்லும் அப்படியே அந்த சிக்கனில் இறங்கும். ஒரு 10 செகண்டுக்கு ஒருக்கா அப்படியே திருப்பி விடுங்க. ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம். அங்காட்டி ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. மிளகு ஸ்மெல்லெல்லாம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா இதே மாதிரி நாங்கள் டேஸ்டியான ஃபுட்ஸை நம்ம இந்த சேனலில் போடுறோம். நீங்கள் வந்து மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.